அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து 107வது அப்டேட்டை வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன் உங்களிடம். தொடர்ந்து 91வது அலையை ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மீது அனுப்பியிருக்காங்க. இஸ்ரேலுடைய டெல் அவீவ் நேற்று மிகப்பெரிய ஒரு தாக்குதல், நேரடி ஹிட் அடிச்சிருக்காங்க. 2-3 கொத்து குண்டுகளும் வீசியிருக்காங்க. ஈரான் மீது தாக்குதலை பெரிய அளவுக்கு தொடர்ந்து இருக்காங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை முடிச்சு தள்ளிட்டோன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் வீரர்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பில். ஆனால் இந்த அறிவிப்புகள்லாம் தாண்டி நம்ம உண்மைத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? அங்கே போய் பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் காட்டிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் பாஸ். அவங்க 2 பேரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க அடிச்சிட்டோம், இவங்க அடிச்சிட்டோம், இந்த பக்கம் முடிஞ்சது அந்த பக்கம் முடிஞ்சது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அனலைஸ்டாக மாற போகிறீங்க இல்லையா? உங்களை தினந்தோறும் அங்கே இருக்கக்கூடிய வார் பகுதியில் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை விலக்கி காட்டிகிட்டு இருக்கேன், தேவைப்படும் பட்சத்தில் வரைபடமும் காட்டிகிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நேற்று இரவு நடந்தது என்ன, ட்ரம்ப் கொடுத்த மிரட்டல் என்ன, அவ்வளோதான் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னா பயங்கரமாக சொல்லியிருக்காங்களே, அடுத்தடுத்த இழப்புகளை சந்தித்திருக்காங்களே, அது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. அதிரி புதிரி சம்பவம் தான் இதுக்கப்புறம்லாம் நம்ம ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி இருக்குது நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் ப்ரெஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மக்களே, ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு தயங்கி கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ திடீர்னு நம்மளுக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னா என்ன காரணத்தை ஃபீல் பண்ணுறது, எப்படி போய் நம்ம ஸ்டாஃப் கிட்ட கொடுக்கறது, இல்லை சாருக்கிட்ட எந்த பார்ட்டியை வந்து நம்ம போட்டு தள்ளுறதுன்ற மாதிரியான பல திட்டங்களை தலையை சொரிஞ்சிட்டு ஒரு ஓரமாக நின்று கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை சொல்லாமே லீவ் போட்டுடலாமான்னு பல சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நான் உங்ககிட்ட உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறேன், உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறேன். உங்கள் பர்மிஷனுக்காக காத்துட்ருக்கேன். நான் நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் டே லீவ் போடலாமான்னு இருக்கேன். என்ன நாளைக்கு முடிஞ்சால் காலை பதிவு மட்டும் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஃபுல் டே லீவ் போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு பிளானு பார்த்து ஏதாவது பர்மிஷன் கொடுங்க பாஸ், பர்மிஷன் கிராண்டடா இல்லையான்றது. பட் இன்றைய பதிவுகள் எல்லாமே வந்துடும். நாளைக்கு காலை பதிவும் வந்துவிடும், நாளைக்கு மாலையில் இருந்தால் வராது. ஸோ அதனால் நான் இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் உங்கள்கிட்ட நான் பர்மிஷன் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ்னால் பொய் சொல்ல விரும்பலை. நான் நேரடியாக வெளியே போகிறேன்றதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம், நம்ம அதையும் மீறி ஏதாவது என்னால் டெலிவர் பண்ண முடியுதான்றதை நம்ம பார்த்துடலாம். அதை தாண்டி இன்றைக்கி இல்லை, நாளைக்கு தான் நான் சொல்கிறேன். நான் முன்கூட்டியே லீவ் லெட்டர் கொடுப்பது சால சிறந்தது இல்லையா? அதற்காக ஒன்று நேற்று பதிவில் உங்ககிட்ட நான் காட்டியிருந்தேன். கராச் பகுதியில் ரொம்ப ஒரு ஹல்புரான்ஸ் ப்ராவினன்ஸ் மிக உயர்ந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஜனவரி 2026 தான் ஓப்பன் பண்ணாங்க. தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க. பட் முதல் முறையாக நான் கேள்விப்படுறேன், இஸ்ரேல் வந்து எனக்கு இது தெரியாது, எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அமெரிக்கா அடிச்சிட்டாங்கன்ற தகவலை இந்த தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தாக்கல் நிகழ்த்தின உடனே அந்த வீடியோ பதிவை எடுத்து தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பரிகோதர வரிசாமி அவர்கள், ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் பதியிருந்தார். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிரிட்ஜ் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் நேரம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சூதானமாக எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, இல்லைனா இன்னும் கடுமையாக இருக்கும், நான் ஹிட் பண்ண சொல்லிட்டேன், தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா ஒரு 18 பேர் பக்கம் 8 பேர் இறந்து போனதாகவும் 95 பேர் வந்து பக்கம் ஊண்டடாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பயன்படுத்தப்படலை, 2026 ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் அது செயல்பாட்டுக்கு வரல, இன்னும் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்தது, அதனால தான் நாங்கள் தாக்கல் நடத்த, பொதுமக்களுக்கு இழப்பு இல்லை அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க, அந்த பக்கம் இழப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பாஸ். நான் 2 தரப்பு செய்தியும் சொல்லிட்டேன். எது நம்பினா உங்களுக்கு சோறு கிடைக்குமோ அதை நீங்கள் நம்பிக்கலாம். நான் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சில ஆதாரங்கள் நான் கொடுக்க விரும்புகிறேன் நான். ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்த உடனே இன்னைக்கு காலையில் சுட ஒரு செய்தியை வந்து போட்டார். என்ன சுட செய்தின்னா, வேர்ல்டுலேயே நாங்கள் தான் கிரேட்டஸ்ட் மிலிட்ரி, எங்களை எதிர்த்துக்க யாருமே கிடையாது, ஈரானை வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அழிக்கிறது, உங்களுடைய பகுதிகளை அழிக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் பிரிட்ஜ் அடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு, நியூ ரிஜிம் லீடர்ஷிப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நெருங்கிடுச்சு, எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிடுவோன்றாரு ட்ரம்ப். ஐயா நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நான் லீவ் போடுறேன், 1 நாள் 2 நாள் கழித்து முடிவெடுங்க ப்ளீஸ். ஏன்னா சூழ்நிலையை ரொம்ப அப்புறம் சீரியஸாக போயிட்டு நான் எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி ஓடி வர மாதிரி பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம்,
அதே போலதான் ஈரானுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இவங்களும் பயங்கரமான ஒரு லிஸ்டெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்டெல்லாம் வெளியிடறதுக்கு முன்பு இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டல் விடுத்த உடனே த டைம் பத்திரிகை வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 2 தடவை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த புகைப்படத்தை நீங்களே பாருங்க. இந்த போர்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இப்படி மிரட்டி அவங்க வழிக்கு வந்துடுவாங்கன்னு நினைச்சு கடைசியில இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுறாரா? இந்த மிரட்டல் என்பது பயத்தின் வெளிப்பாடு. இந்த மிரட்டல் என்பது இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு யுக்தி. அதனால தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டாரா அப்படின்லாம் பயங்கரமா போட்டு கிளிக்கிறாங்க இன்டர்நேஷனல் மீடியாவில் ட்ரம்ப் அவர்களை. அப்ப ட்ரம்ப் அவர்கள் மிரட்டலை எப்படி பார்க்கறாங்கன்னா, முழுமையாக ஏளனமாக பார்க்கிறார்களா அப்படின்ட்டு இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. ஆனால் நான் அப்படி பார்க்கல பாஸ். நிச்சயமா அடிக்கிறாங்க, நிஜமா பவர் ஸ்டேஷன்லாம் அடிக்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு அடிக்க போறாங்கன்றது நான் மறுபடியும் இதை வந்து ஏனோ என் உள்மனது மறுபடியும் சொல்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயம் அடுத்த 1-2 நாள்ல தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிற மீன்ஸ் அவங்க 2 தரப்புலையும் சொல்லப்படுகிற மிரட்டல். நான் அதற்காக அமெரிக்கா நடத்துறதை எதிர்பார்க்கறதுனால இந்த பக்கம் ஈரானும் நடத்த தான் போறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இந்த போர் சூழல்ல ட்ரில் பெரிய அளவுக்கு சவுதி அரேபியாவை விட மற்ற நாடுகளை விட நாங்கள் தான் பெரிய அளவுக்கு கேஸ் அண்ட் ஆயிலை ப்ரொடக்ஷன் பண்ணி உலகளாவிய அளவு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு போர்ஷன் வந்து அவங்களுடைய மிரட்டலை பார்த்துட்டோம். 2வது போர்ஷன் வந்து ஈரானுடைய மிரட்டல். தனது 90வது அலையில டசன் கணக்கான அமெரிக்க வீரர்களை கொன்று குவித்து விட்டோம். யுஏஇல ஒரு பெரிய ஒரு திட்டம் தீட்டியிருந்தாங்க. சீக்கிரட்டா பயங்கர குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டாக குசுன்னு பேசும்போது நடுவில் அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட டசன் கணக்கில் இறந்து போயிருப்பாங்க. எங்களுக்கு கவுண்டிங் பண்ண முடியலன்ற மாதிரி ஈரான் தரப்புல கிளைம் பண்றாங்க. அதாவது தனது 90வது அலையில மறுபடியும் 91வது அலையை ஏவி இருந்தாங்க. பட் இந்த 90வது அலையில இஸ்ரேல் மீதும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருந்தது, மற்றொரு பகுதியும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருந்தது. அது இல்லாம அவங்களுடைய போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், நீங்க கடல்ல போயிட்டு முடிஞ்ச பொறுக்கி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு சில வீடியோ பதிவுகளும் வெளியிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவின் தூண்டுதல் பேரில் நேரடியாக யுத்தத்தில் கலந்து கொள்ளும் சவுதி அரேபியா, யுஏஇ உங்களுடைய ட்ரோனை கூட சுட்டு வீழ்த்திட்டோம், அது ஆராய்ச்சியில் அது உங்களுடைய ட்ரோன் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று துபாயில் இருக்கக்கூடிய ஆரக்கல் நிறுவனம், ஆரக்கல் டேட்டா சென்டரை அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம், அதில் பொறுக்குவதற்கு ஒண்ணுமே இருக்காது, முடிஞ்சா போய் பொறுக்கிக்கோங்க அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. அதற்கு துபாய் தரப்புல சொல்றாங்க, நாங்கள் பொறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெளியில் இருக்கிற குப்பையாக தான் பெருக்கணும், ஏன்னா அந்த டேட்டா சென்டர் நல்லா தான் இருக்குது, சிறப்பாக இருக்குது, மக்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேக் நியூஸுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம்னு அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மிரட்டலை பார்க்கும் போதே தெரியுது. அதை தாண்டி பஹ்ரைனும் ஜிசிசியில் ஜோர்டனும் வந்து 2 பேர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். அப்போ எனக்கு தெரியாது, நம்ம சீக்கிரமாக பதில் நடவடிக்கை எடுத்தே ஆகணும், இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா மண்டை தாங்கவே தாங்காது, மூளை குழம்பி போய் ஒரு ஓரமாக உட்காந்துருவோம். இன்னும் நம்ம பாயிண்ட் வரட்டும் பேசலாம்னா கடைசியில் அந்த மாடு வந்து முட்டிட்டு போயிட்டே இருந்துடும், நம்மளை காலி பண்ணிடும், கொஞ்சம் பொங்கி எழுங்க பாஸ் அப்படின்னு ஜிசிசி நாடுகளை வந்து கேட்குறாங்க. பட் ஜிசிசி நாடுகள் இல்லை, பேச்சுவார்த்தை மூலயமா தீர்த்துக்கலாம், பொறுமையாரு, இன்னும் பொறுமையாரு, குத்தனது நண்பனாக இருந்தாலும் அமைதியாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஜிசிசி நாடுகள் ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலும் மறைமுகமான அமெரிக்காவுக்கான ஆதரவு கொடுக்கறதா சொல்றாங்க. இதே சமயத்தில் அமெரிக்கானுடைய ஃபேக்ட் செக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்காம் வந்து எங்களுடைய போர் விமானங்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக தான்ப்பா செயல்பட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சுட்டு வீழ்த்தலைன்றாங்க. ஆனால் நீங்கள் மறைச்சாலுமே வந்து ஏதோ அந்த இடத்துல போய் தேடி இருக்கீங்களேன்னு வரைபடத்தில் தோணுது. என்ன தேடி இருப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்கா. ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. சம்பவம் நம்பர் 1, கொஞ்சம் ஏதோ நிலைமை அமைதியாக போகிற மாதிரி தெரியுது. மறுபடியும் பாகிஸ்தான் ஓடி வந்து அண்ணே நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன், ஈரான் தரப்புலேருந்து யாரோ 2 பேர் கேட்குறாங்க, அதனால் இங்கே தான் சேஃபான பிளேஸ், நாங்கள் தயாராக இருக்கணும், மறுபடியும் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு கிளைம் பண்ணியிருக்கிறாரு. கிளைம் பண்ணுங்க, கரெக்டு, யாரு சொன்னாங்க, பட் பேர் மட்டும் வெளியிட்டுறாதீங்க பாகிஸ்தான், அது உங்களுக்கு தான் டேஞ்சர். அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. எப்பெல்லாம் இந்த பிரச்சனை அடுத்த கட்ட எஸ்கலேட் ஆகுதோ, அடுத்த கட்ட ஒரு விஸ்வரூபமாக எடுக்கிறதோ, அப்பெல்லாம் பாகிஸ்தான் உள்ள போந்து கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி வர்றாங்க. இவ்வளோ பேசுறீங்களே பாகிஸ்தான், நீங்கள் சவுதி அரேபியா கிட்ட ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? யாராவது சவுதி மீது அடித்தீர்கள் என்றால் அணுகுண்டை கடித்து வீசி விடுவேன்லாம் சொன்னீங்களா இல்லையா? போய் பண்ண வேண்டியதானே, இன்னைக்கே அமைதியாக ஒதுங்கி நிற்கிறீங்கன்றது கேள்வியோட ஐஆர்ஜிசி வந்து இன்னொரு உத்தரவும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களே
தயாராக இருங்க. எதிரிகள் எங்கே காலடி வைத்தாலும் சரி முழுமையாக வாட்ச் பண்ணுங்க, அழிச்சு பிரித்து மேய்ஞ்சிடுங்கன்ட்டாங்க. இனி எதிரிகள் நம்ம நிலப்பகுதியில் காலடி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்நாளில் நேராக நரகத்திற்கு அனுப்பப்படுவீர்கள். சொர்க்கத்துக்கு கூட கிடையாது, நேராக நரகத்துக்கு தான் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நன்மை செஞ்சிருந்தா கூட அங்கே தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து. என்ன கடுமையான உத்தரவு, உளவு தகவல்கள் கிடைத்து விட்டது, சுற்றியும் உள்ள நுழைய போகிறாங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறாங்க, திருப்பி தாக்குதல் நடத்துங்கள் அப்படின்னு தனது 70 லட்சம் ஐஆர்ஜிசியோட வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் 1 கோடி வரைக்கும் கூட தயாராக இருக்குன்றாங்க. ஏன் ஐஆர்ஜிசி திடீர்னு இவ்வளோ பயங்கரமான ஒரு மீட்டிங் கூடி பேசுகிறாங்கன்னா, அடுத்த மற்றொரு போர்க்கப்பல், அதாவது ஜார்ஜ் ஃபோர்டு, யுஎஸ்எஸ் ஜார்ஜ் ஆர் ஃபோர்டு இருக்குல்ல, அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது ரெடி ஆகிடுச்சு, மறுபடியும் சம்பவ இடத்துக்கு வருது. ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் அங்கே கப்பல் இருக்குது. 3வது கப்பல் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து ஏற்கனவே பாதி தொலைவில் வந்துட்டு இருக்கு. அப்போ 3 போர்க்கப்பல்கள், நிறைய போர் வீரர்கள், குறிப்பாக மரைன் வீரர்கள் ஃபுல்லாக இப்போதைக்கு குழுமி இருக்கிறார்கள். அரபு நாடுகளில் ரகசிய இடங்களில் குழுமி இருக்கிறார்ன்ற தகவல். அந்த ரகசிய இடத்தில் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் அவங்களோட சேட்டலைட் இமேஜஸை நாங்கள் பெரிய அளவுக்கு அடித்திருக்கோம். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ANTPY ரேடார் அதையும் நாங்கள் அடிச்சிட்டோம். பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் மதிப்புடையது THAAD நேற்று கூட அடிச்சிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், அமெரிக்கா பேச்சை கேட்டு ஏதாவது ஆடினீங்க அப்படின்னா, எங்களுடைய அந்த பிரிட்ஜ் எல்லாம் தாக்கல் நடத்தினாங்கல்ல, எங்கள் பிரிட்ஜ்னா 1-2 தான் இருக்குது, உங்கள் கிட்டலாம் 10 நூற்றுக்கணக்கில் இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வரைபடத்தை விட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோன்றாங்க. அப்போ இன்றைய வருகின்ற காலங்களில் மிக முக்கியமாக நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பதிவுகள் என்ன அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெப்ரீஸில் வந்து போனாப் ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது. அதனால தான் அதை சுற்றி பெருசாக அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீரர்கள் நுழைவதாக அரசல் பொருசலாக செய்தி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போது நிலைமைக்கு தாக்குதலை மட்டுமே குறி வைத்திருக்காங்க. பட் ஊடகங்கள் பெருசாக சொல்கிறாங்க. அப்புறம் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், அது பக்கத்தில் இந்த பர்ஷியன் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்ஷியன் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் தான் தொடர்ந்து இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அடிக்கடி நான் சொல்கிறேன். நான் ஃபர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், கீழே வந்து பார்த்தோம்னா யுரேனியம் தயாரிக்கக்கூடிய சுரங்கங்கள், அப்புறம் வந்து யாஸ் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சுரங்கங்கள், அப்புறம் புஷீர் பகுதிகள், அப்புறம் பேந்தர் அபாஸ், இது எல்லாமே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய, யுரேனியம் தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சென்டர்ஸ். இது நாம் கணிக்க வேண்டிய ஒரு முடிவு. சரி, இப்போ மற்ற எல்லா தகவலும் விட்டுட்டு அமெரிக்கா வந்து எப்போவுமே ஒரு தாக்குதல்கள் வந்து தனது வெற்றி என்ன அடித்து முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டுருந்தா கூட, ஒரு உச்சபட்ச தலைவர் அப்படின்னா அவங்களுடைய ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் அவர்களை அதிரடியாக நீக்கிறாங்க. இதுதான் முதல் முறை. போர் நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்துடுச்சு, திடீர்னு நீக்கிறாங்க. இவரை மட்டும் கிடையாது, இந்த ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவரையும், அது இல்லாமல் ஹெட் ஆஃப் ட்ரைனிங் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கமாண்டரையும், அவரோட சேர்ந்து இன்னும் ஒரு 3-4 பேரை வந்து ஒட்டுமொத்தமாக ரிமூவ் பண்ணுறாங்க. தனது உயர் பொது பொறுப்பில் இருந்து பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் திடீர்னு தூக்குறாங்க. என்ன காரணம்? ஏதாவது எங்களை தவறாக வழி நடத்தி 3 நாளில் யுத்தத்தை முடிச்சிடலான்ட்டு வந்துட்டீங்களா? இல்லை ஆயுதங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 90% மேலே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு சிஏஏ வந்து இல்லைங்க பாஸ், இன்னும் ஒரு சில ரகசிய இடங்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்களா, அதுவா? இல்லை கிரவுண்ட் ஃபோர்ஸ் வேணால் நம்ம வந்து உள்ள நுழைஞ்சா பெரிய இழப்புகளை சந்திப்போம், கிரவுண்ட் ஃபோர்ஸை நான் முழுமையாக எதுக்குறேன், அதுக்கு நான் ஆதரவு அளிக்கலைன்னு சொன்னதுக்காக எங்களே எதிர்த்து பேசுகிறான்னு தூக்கிட்டாங்களா? இல்லை அடுத்த கட்ட தாக்குதலுக்கு, குறிப்பாக பவர் ஸ்டேஷன்லாம் தாக்கல் நடத்துறதுக்கான ஒப்புதல் கொடுக்கவில்லையா? ஏதோ ஒரு காரணம். இல்லை நம்ம தோத்துட்டோம், உன் பேச்சை கேட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டுமேன்றதுனால தூக்கிட்டாங்களா? இதற்கான விளக்கங்கள் இன்னும் 2 வாரத்தில் கிடைத்துவிடும். திடீர் என்று தூக்கி இருக்கிறார்கள் மறுவைத்த நபர்கள். இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு தகவல் கொடுத்து விடுவார்கள். எதனால் தூக்குனாங்க, இழப்புகளை சந்திக்கிறாங்களா, இல்லை இலக்குகளை அதிகமாக டார்கெட் வைக்கிறாங்களான்றது குறிப்பிட்டு பார்க்கணும். அது இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்காவில் ஏற்கனவே கேஷ் பட்டேல் இருக்கிறார்ல, FBI டைரக்டர் கேஷ் பட்டேல், அவரை போட்டு கிழிச்சிட்டாங்க. என்ன டான்ஸ் அது, என்ன கேவலமான டான்ஸ் அது. எப்படி FBI முக்கியமான வீடியோலாம் ஈரான் உள்ளே பூந்து வெளியிடுறாங்கன்னா, நம்மளுடைய சீக்கிரசின்னு என்ன இருக்குது, இதுக்கப்புறம் நில தலைவர் பதவி இருக்குது, தகுதி இல்லாத ஆள்னு அங்கே US செனட்டர் கூப்பிட்டு கிழிச்சு இப்படி தூக்கி போட்டாங்க. அதனால் FBI டைரக்டர் கேஷ் பட்டேல் அவர்கள் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அது இல்லாமல் அவர் டான்ஸில் ஒரு மாதிரி நளினமாலாம் போட்டார்.
அந்த நளினமான டான்ஸு, ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தின விதங்கள், இது எல்லாமே அமெரிக்காவுக்கே அவமானமாக நினைக்கிறோம் அப்படின்னு அவரையும் குறி வச்சுட்டாங்க. ஸோ எஃபிஐனுடைய டைரக்டர், அது இல்லாமல் ட்ரம்ப்போடைய டாப் ஜெனரல் ஒருத்தர் போண்டி அப்படின்றவங்கள திடீர்னு இன்னைக்கு ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீட்டர் எக்ஸத் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் அதாவது அமெரிக்க நிலைகள் கூட போனாலும் தன் சொந்த ஆயுதங்களை தூக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த ஆயுதங்களை தூக்கிட்டு உள்ளே போகலான்னா இது பேர் விதமாக பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடைகள் எங்கேயோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்காக ஒரு பொறி தட்டி விடும். அந்த பொறி என்னவென்று எனக்கு கருத்தில் தெரிவிச்சிருங்க கமெண்ட்ல. இப்போ நம்ம தாக்குதலுக்கு போகிறோம். தாக்குதல் அப்படின்னும் போது நேற்று 90வது அலையில் ஒரு போர் விமானத்தை அடிச்சுட்டுன்றாங்க. அங்கே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் அடித்து டசன் கணக்கில் இறந்துட்டாங்கன்றாங்க. அது இல்லாமல் ஆரக்கல் நிறுவனத்தை அடிச்சுட்டாங்க, அமேசான் நிறுவனத்தை அடிச்சுட்டாங்க, அந்த கிளவுட் சென்டர் அடிச்சுட்டாங்க. அடுத்தது இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலினுடைய டெல்லவியூவில் நடத்தப்பட்ட பதிவு. நேரடி ஹிட்டு. அது வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து அந்த சிப் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து வேறு விதமாக சொல்கிறாங்க. இல்லை அது வந்து ஈரான் தரப்பில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மிலிட்ரிக்கு தேவையான வேர் ஹவுசஸ் இருந்த பகுதின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 வீடுகள் மீது பெரிய ஒரு கொத்து குண்டுகளாக வீசியிருக்காங்க. மற்றும் ஒரு 3 இடத்துக்கு மேலே பார்க்க முடியுது. அதே சமயத்தில் அவங்களும் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. யார் எமினியை ஒதுக்கலும் ப்ளீஸ் எங்களையும் லிஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க, நாங்களும் ஏவுகணை அனுப்பியிருக்கோம், அது கண்டிப்பாக ஹிட்டுன்றாங்க. ஹெஸ்புல்லா வந்து எங்களையும் சேர்த்திக்கோங்கப்பா, எங்களை விட்டு வச்சிடாதீங்கன்னு அவங்களும் அடிச்சிருக்காங்க. ஒரே சமயத்தில் 3 டைரக்ஷன்ல இருந்து இன்னைக்கு தாக்குதல் எதிர்கொண்டது இஸ்ரேல். ஹெஸ்புல்லா, ஹவுதிகள், இந்த பக்கம் ஈரான், 3மே நேற்று. அதனால் கொஞ்சம் ஒரு 4 இடத்துல பெரிய ஒரு அட்டாக். ஹவுதிகள் வந்து சுட்டு வீழ்த்தினதாக சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். பட் அவங்க இல்லை, நீங்கள் எங்களுக்கு வெற்றின்னு சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி அவங்க அடம்பிடிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தாக்கல் நிகழ்த்திட்டோம், ஒன்றாவது நீங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க தரப்பில் தொடர்ந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். 91வது அலையை வீசுகிறாங்க. 91வது அலையில் யூஎம் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் கடலுக்கு அடியில் போய் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் நீந்தி போய் எடுப்பீங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. இந்த 91வது அலையில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் முடிஞ்சது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாஸ். இதை வந்து நீங்கள் யார் நம்பலாமோ நம்பக்கூடாதான்றது முடிவு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே அவங்க ஆரக்கல் அப்படி தான் அடிச்சிருந்தாங்க. பட் அவங்க தரப்பில் இல்லைன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. பட் இந்த போர்க்கப்பலை அவங்க அடிச்சுன்றாங்க. சரி, ஓகே, நான் எதனால சொல்கிற தகவல் உங்ககிட்ட சொல்கிறதான் வேலை பாஸ். எனக்கு நீங்கள் தான் அதை பார்த்து சோதானமாக எது உண்மைன்னு சொல்லிட்டு பொய்ன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். பட் இப்போ நிலைமைக்கு எதுவும் தகவல் எனக்கு கிடைக்கல, பக்கம் கூட வந்து வரலன்றாங்க அவங்க தரப்பில் இருந்து. இவங்க தரப்பில் நகிஹே அட்டாக்கு ஹே அப்படின்னு ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அமெரிக்காவுக்கு இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனைனா எர்பில் இருக்கக்கூடிய மற்றொரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அடிச்சிட்டாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. நீங்களே பாருங்களேன், ரொம்ப கேமரா கிளாரிட்டிலாம் பாருங்கள், என்னங்க இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. அமெரிக்கா கூட நிறைய வீடியோ பதிவுலாம் வெளியிடுறாங்க, இவ்வளோ கிளாரிட்டி கிடையாதுங்க. நான் இத்தனை நாள் ஹெஸ்புல்லா தான் பயங்கரமாக கிளாரிட்டியாக வெளியிடுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க. இந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தேடி போயிட்டு அவங்க நிலைகளுக்குள்ளே எங்கே இருக்காங்களோ அவங்க தேடி அடிச்சிட்ருக்கோம். இனி வந்து விக்டோரியா ஏர்பேஸும் சரி, பாக்தாத்தில் எதுவுமே இருக்க முடியாது, முழுமையாக நாங்கள் அடிக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. இவங்க வீடியோ பதிவு வெளியிட்டோடனே ஹெஸ்புல்லாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வீடியோ பதிவு வெளியிட்டு அவங்களுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ பதிவை கிளைம் பண்ணுறாங்க. தொடர்ந்து அமெரிக்காவில் யூஎனுடைய பீஸ் கீப்பர் வந்து அந்த சதன் லெபனான் பகுதியில் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்க ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர் இஸ்ரேலுடைய பார்டரை நோக்கி வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தாக்குதல் சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நாங்களுக்கு வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான், ஏன்னா இந்த பதிவு ரொம்ப லென்த்தாக போயிடும். ஹமாஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக விரும்பவில்லை, நாங்களும் தயாராக இருக்கோம், எங்களால் வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு இஸ்ரேல் தரப்புலேயே சொல்லிட்டாங்க. ஹமாஸ் தரப்புல எங்களால் ஆயுதங்கள் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து சிரியாவுக்குள்ளார ஒரு 2 குரூப் வந்து எப்படினாலும் குவானிட்டாரான்ற பகுதியில் நாங்கள் உள்ள நுழைஞ்சே ஆகணுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் சிரியானுடைய இராணுவம் தடுக்கிறாங்க. கண்ணுங்களா வேணா கண்ணுங்களா அப்படின்னு தடுக்கிறாங்க. நாங்கள் போயே தான் ஆகும்னு ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சனல், அதாவது இராணுவத்தை மிரட்டுறாங்க பாரு. அப்போ சாதாரணமாக எல்லா குரூப்புக்கிட்டையும் அங்கே ஆயுதங்கள் இருக்கலான்றது சட்டம் இல்லை.
சிரியாவுக்குள்ளாரையும் சரி, ஈராக்குள்ளாரையும் சரி, கண்டிப்பாக மற்றது எது இருக்கோ இல்லையா, ஆயுதங்கள், சாப்பாடு இல்லைனாலும் சரி, குடிக்க தண்ணி இல்லைனாலும் சரி, இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இல்லைனாலும் சரி, அவங்கவுங்க ஆயுதங்களை தூக்கிட்டு சுற்றலாம். நல்லா பாருங்க, அந்த சிரியாவுடைய எல்லை பகுதியில் இராணுவமும் ஆயுதங்களை வச்சுட்டு வேணான்றாங்க. இங்கிருந்து போகிற குரூப்புமே வந்து ஆயுதங்களை வச்சுட்டு நாங்கள் உள்ளே போவோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னாவே அந்த நிலைமையை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கண்டத்தில் எக்ஸ்ட்ரீம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 2-3 நாள் தடுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இராணுவத்தை சுட ஆரம்பிப்பாங்க, அவங்க இவங்க மீது அடிப்பாங்க, அது உள்நாட்டு பிரச்சனையாக மாறும். அது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. இதே நேரத்தில் அங்கே இன்னைக்கு சிராஸ் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து கடுமையான ஒரு தாக்குதலும், குவாம்ன்ற பகுதியில் தெஹரானில் மிக கடுமையான தாக்குதலும் நிகழ்த்தியிருந்தாங்க. விடிய நடத்தியிருக்காங்க தாக்குதல். உங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அடுத்த பதிவாக, அதாவது நம்மளுடைய 108வது அப்டேட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க கொஞ்சம் முன்னாடி தாக்குதல் நடத்தினாங்க, அது கிடைச்சிருச்சு. இன்னும் அது நம்மளுக்கு ரீச் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான பதிவுகள். ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஈரானில் குறிப்பாக போராட்டம் ஒன்று நடந்துச்சு இல்லையா, இப்போ ரீசெண்டாக போன பிப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட போராட்டம் நடந்தது இல்லையா, 2025 ஆல்மோஸ்ட் பிப்ரவரி கூட சொல்லலாம், ஒரு வருஷம் சொல்கிறாங்க. 657 பேர்த்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, தூக்கிலிட்டு இருக்காங்களாம். எத்தனை பேர்த்த? 657 பேர்த்த வந்து தூக்கிலிட்டு இருக்காங்க. உலகத்திலே இதுதான் முதல் முறை. ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து அந்த விசாரணை சரியா தவறா அதெல்லாம் எதுவுமே தெரில, 657 பேர்த்த வந்து தூக்கிலிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்துறாங்க. ஏன் திடீர்னு ஃபாக்ஸ் நியூஸ் இந்த நியூஸ் இப்போ எட்டு வந்து பயங்கரமாக ஃப்ளாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பாலஸ்தீனத்துக்கான டெத் பெனால்ட்டி வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு முன்பு இதையும் கவனிங்க அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸ் சொல்லாமல் உள்குத்தா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றது நான் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த சுவிட்சர்லாந்து என்ன பண்ணாங்க, வான்தடுப்பு சாதனங்கள் ஒன்று பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா கிட்ட, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லை எங்களுக்கு நீங்கள் என்ன இப்போ இருக்கிற போர் பிரச்சனை அவங்களுக்கே தேவைப்படுது, வேண்டான்றனால வெளியேறிட்டாங்க. மொத்தமாகவே யுத்தம் அப்படின்னோடனே அமெரிக்கா நிறுவனங்கள்லாம் டாப் 10 ஆல்மோஸ்ட் ஒரு 6 லிஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. டாப் 20 பார்த்தோம்னா 9 பக்கம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு லாக்கின் மார்ட்டின் நிறுவனம் தான், $64.7 பில்லியன். அப்புறம் வந்து ஆர்டிஎக்ஸ், அப்புறம் நார்த் குரூமன், மீதி அமெரிக்கா, மீதி எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த லிஸ்ட்டில். அப்புறம் சீனா இருக்காங்க, ஜெர்மனி வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க, நம்ம இந்தியா அந்த லிஸ்ட்டில் இல்லை. இதுக்கப்புறம் வருதான்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது ஃபுல்லாகவே அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் சுற்றி வளைச்சி ஒரு பக்கம் லாஸாக இருந்தாலுமே அந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு தான் திரும்பி அந்த பணம் வந்துட்டுருக்கு அப்படின்றது இன்னொரு ஆங்கிலையும் சொல்ல முடிகிறது. தொடர்ந்து சவுதி அரேபியாவில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸை தாக்கல் நடத்தப்படுறதுனால 1 பில்லியனுக்கு மேலே லாஸ் ஆகிருக்கு, பேசாமல் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா, வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டது. நேற்று தான் ஆஸ்திரியா முடியாதுன்ட்டாங்கல்ல. ஐரோப்பா நாடுகளில் வேறு ஏதாவது கொஞ்சம் யாராவது உத்தரவு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற உயர்தர போர் விமானங்கள் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிக்கலான்ற மூடில் வந்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க, ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க. ஸ்டீலில் அலுமினியம் ஈரானில் தாக்கல் நடத்தி நிலைய கொலைய வச்சிங்கன்னா கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபேக்டரி எல்லாத்தையும் வந்து இழுத்து மூடி வச்சிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். ஃபைனலாக இந்த இறப்புகள், அதாவது எத்தனை பேர் இறந்தாங்கன்ற பதிவோட முடிக்கிறேன் நான். ஈரானில் 2076 பேர் வந்து இறந்திருப்பதாக அல்ஜீசிரா கிளைம் பண்ணியிருக்காங்க. 26,500 பேர் ஊண்டடாயிருக்காங்க. லெபனானில் 1345 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேலில் 28 பேர் பக்கம் இறந்து போயிருந்தா சொல்கிறாங்க. யூஎஸில் 13 சோல்ஜர்ஸ், யுஏயில் 12, பக்ரைனில் 3, ஆல்மோஸ்ட் ஈராக்கில் 107 பேர் பக்கம் கீழே, சிரியா 4, ஜோர்டனில் 20 பக்கம் இறந்திருப்பதா சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் அப்டேட் கண்டிப்பாக நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நான் நிறைய நண்பர்கள் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நகி அப்டேட் ஹே ஆர்கே சேனல் ஹே சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவு முடிக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.